மருத்துவர் ஐயா நல்ல புத்தி கொடுப்பாங்க. மருத்துவர் ஐயா நல்ல புத்தி கொடுப்பாங்க. மருத்துவ ஐயாவுக்கு நல்ல புத்தி கொடுங்க பாடுகலாம். மருத்துவ ஐயாவுக்கு நல்ல புத்தி கொடுங்க பாடுகள். மருத்துவ ஐயாவுக்கு நல்ல புத்தி கொடுங்க பாடுகள். மருத்துவர் ஐயாவுக்கு நல்ல புத்தி கொடுப்பாங்க. மருத்துவர் ஐயாவுக்கு நல்ல புத்தி கொடுப்பாங்க. அன்புமணி தரப்பில் இன்றைக்கு பொதுக்குழுவானது மாமல்லபுரத்தில் மண்டபத்தில் நடக்கவிருக்கிறது. இந்த நிலையில் மண்டபத்தில் இருக்கக்கூடிய சாமியின் சிலை முன் அன்புமணியின் ஆதரவாளர்கள் ராமதாஸிற்கு நல்ல புத்தியை கொடு கடவுளே என பிரார்த்தித்து வரக்கூடிய காட்சிகளையும் அண்மை செய்தியையும் பார்க்கிறோம். முழு விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், கூடுதல் விவரம். கனிமொழி, வணக்கம். பாமகவினுடைய பொதுக்குழு கூட்டம் இன்று காலை 11 மணிக்கு நடைபெறுகிறது. கட்சியின் தலைவர் அன்புமணி தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்திற்கு வருகை தந்த நிர்வாகிகள், இது மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதியிலே இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. அந்த நட்சத்திர விடுதிக்கு வெளியிலேயே முகப்பு பகுதியில் ஒரு பிள்ளையார் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு வந்த பாமக முக்கிய நிர்வாகிகள் வரிசையாக நின்று சாமி கும்பிட்டனர். அப்போது எங்களது டாக்டர் ஐயாவுக்கு நல்ல புத்தியை கொடு பிள்ளையாரே என்று அவர்கள் வேண்டிக் கொண்டனர். ஏற்கனவே நமக்கு தெரியும், பாமகவில் தந்தை மகன், அதாவது டாக்டர் ராமதாஸ் மற்றும் டாக்டர் அன்புமணி இடையே மோதல் போக்கு நீடித்து வருகிறது. நேற்று கூட நீதிமன்றம் வரை இந்த மோதல் போக்கு என்பது சென்று வந்தது. இந்த நிலையிலேதான் இரண்டு தரப்புக்கும் சமாதானம் ஏற்பட வேண்டும், கட்சி மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் என ஒரு தரப்பினர் தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் அன்புமணி தரப்பு ஆதரவாளர்களான இவர்கள் பொதுக்குழு கூட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். வந்த இடத்திலே அந்த நட்சத்திர விடுதிக்கு முன்புறம் இருக்கக்கூடிய சுவாமி பிள்ளையாரினுடைய அந்த சிலையின் முன்பாக நின்று அவர்கள் வேண்டுதலில் ஈடுபட்டார்கள். அப்படி ஈடுபடும் போதுதான் அவர்கள் அந்த வார்த்தையை உச்சரித்திருக்கிறார்கள். பிள்ளையாரே, எங்களுடைய டாக்டர் ஐயாவுக்கு நல்ல புத்தியை கொடுங்க என்று. அதாவது அவர் தொடர்ச்சியாக அன்புமணி அவர்களுக்கு எதிராக தொடர்ந்து பேசி வருகின்றார். கட்சியினுடைய நலனுக்கு எதிராக எங்களுடைய டாக்டர் ஐயாவே இருக்கின்றார். எனவே அவருக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுத்து மீண்டும் கட்சியை ஒன்று சேருங்கள் என்ற பொருளிலே அவர்கள் ஒரு கூட்டு பிரார்த்தனை போல அனைவருமாக சேர்ந்து இறைவனிடம் வேண்டி இருக்கிறார்கள். தற்போது அது ஒரு சர்ச்சையாகவும் மாறி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.